தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வின் போது இன்றுடன் மொத்தமாக 38 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 34 மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 4 எலும்பு தொகுதிகள் நேற்றைய தினம் மாத்திரம் மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு மேலும் 4 எலும்பு தொகுதிகள் சிதைவடைந்த நிலையிலும் காணப்படுகின்றன. அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த மனித புதைகுழியில் இதுவரை சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் பெரியோர் என பலரது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தக பை, பொம்மை, சப்பாத்து போன்ற பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை மனதை உருக்கும் வண்ணமாக காணப்படுகின்றது. சுன்னாகம் நோக்கி பயணித்த 2 இளைஞர்கள் கோர விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். குறித்த விபத்து நேற்று மாலை 6:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பொன்னாலை கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்த 2 இளைஞர்கள் இருவரும் வீதியின் குறுக்கே வந்த மாட்டை கடப்பதற்காக முயற்சித்த பொழுது எதிரே இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 17, 18 வயதுடைய இளைஞர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அடுத்த வருட நடுப்பகுதியில் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்தது. இதற்காக 4 மாதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்காக 10.4 பில்லியன் ரூபாய் நிதி இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வீதியால் சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்று பகல் கேவாகேட் நகரில் இருந்து மோகுலோயா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கேவாகேட் நகரில் வாடகைக்கு மக்களை ஏற்றிக் கொண்டு சென்ற முச்சக்கர வண்டி ரோக்போர்ட் தோட்ட பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. முச்சக்கர வண்டியில் உள்ள மின் இணைப்புகளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இவ்வாறு தீப்பற்றி எரிந்து இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ரிக்கில கஸ்கட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்டமூலத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உற்பத்தி, பொருளாதாரம் மற்றும் அனைவரையும் பொருளாதார அபிவிருத்தியில் பங்கெடுக்க செய்தல் எனும் தொனிப்பொருளை அடிப்படையாக கொண்டு 2026 தொடக்கம் 2030 அரச நிதி சட்டகம் மற்றும் அரச நிதி மூலோபாய கூட்டு மற்றும் தேசிய கொள்கை சட்டகமான செழிப்பான நாடு அழகான வாழ்வு எனும் கொள்கை சட்டகத்திற்கு அமைய 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது தேசிய கொள்கை சட்டகத்தில் உட்சேர்க்கப்பட்டுள்ள முன்னுரிமைகள் மற்றும் கிராமிய அபிவிருத்தி தொடக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்டமூலத்தை 2025 அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் 2ஆம் வாசிப்பு வரவு செலவு திட்ட உரையை 2025 நவம்பர் மாதத்தில் நடாத்துவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு விசா இல்லாத பயணத்தை அனுமதிப்பது தொடர்பில் மலேசியா பரிசீலித்து வருகிறது. மலேசிய அரசாங்கத்திடம் ஏற்கனவே இதற்கான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக புத்ரஜயாவில் உள்ள இலங்கை தூதுக்குழுவிடம் மலேசியா சுற்றுலா ஊக்குவிப்பு சபையின் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவிற்கான சிரேஷ்ட பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் ஆப்பிரிக்காவுக்கான சிரேஷ்ட பணிப்பாளர் பிரதிநிதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024 ஆண்டு மலேசியாவுக்கு இலங்கையர்களின் வருகை 122% அதிகரித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
தமது நாட்டுக்கு இலங்கையிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிப்பதும் இந்த முயற்சியின் நோக்கமாகும் என மலேசியா சுற்றுலா ஊக்குவிப்பு சபையின் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவிற்கான சிரேஷ்ட பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தம்மண்ணாவ பிரதேசத்தில் காட்டு துப்பாக்கி வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிரிபாவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தம்மண்ணாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடையவர் ஆவார். இவர் தம்மண்ணாவ பிரதேசத்துக்கு சென்றிருந்த போது வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படும் கட்டு துப்பாக்கி வெடித்ததில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா வளப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் யுவதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக வளப்பனை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வளப்பனை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதியொருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த யுவதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா ஓமந்தை பரநட்டுகள் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் தாய் மகள் என இருவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏனையின் வீதியூடாக பயணித்த மோட்டார் சைக்கிள் புறநட்டுகள் வீதியில் பிரவேசிக்க முற்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய் மகள் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அதேவேளை குறித்த ரயில் கடவை ஓர் பாதுகாப்பற்ற ரயில் கடவையாகும் என்பதுடன் அது குறித்து எச்சரிக்கை பதாகைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பகாவில் கந்தானி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தவள பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியில் இருந்து கைத்துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்கள் நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் செவ்வாய்க்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டவை எனவும் சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்கிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமது சேவைகள் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதாக ஸ்டார்லிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனையடுத்து ரணில் விக்ரமசிங்க இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எலான் மஸ்கை தாம் விரைவில் சந்திக்க எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் டிஜிட்டல் வாய்ப்புகள் தொடர்பில் ஆராய எதிர்பார்ப்பதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடம் நடைபெற்ற 10வது உலக நீருச்சி மாநாட்டில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க மஸ்கை சந்தித்து ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவைகளுக்கான அனுமதி செயல்முறை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொள்ளுப்பட்டி மற்றும் கொம்படி தெரு ரயில் பாதைக்கிடையே ரயில் ஒன்று இயந்திர கோளாறுக்கு உள்ளாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர ரயில் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கேரியர் பார்சல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்களை இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு பறிமுதல் செய்துள்ளது. சர்வதேச எக்ஸ்பிரஸ் கேரியர் சேவை மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கொக்கைன், குஷ் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கைப்பற்றப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அமெரிக்கா, கனடா மற்றும் மலேசியாவிலிருந்து கொழும்பு கார்கோ எக்ஸ்பிரஸ் பெற்ற போதைப் பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல கேரியர் பார்சல்களை இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு பகுப்பாய்வு செய்து தடுத்து வைத்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.